உயிர்ச்சத்து B3. நியாசின். நியாசின் உயிர்ச்சத்து நீரில் கரையும் தன்மை கொண்டது. இதனை விட்டமின் PPF ஆங்கிலத்தில் அழைப்பர். நியாசின் 2 விதங்களில் கிடைக்கின்றன. அவை நிக்கோட்டிக் ஆசிட் மற்றும் நியோடினமைடு. உயிர்ச்சத்து B3யின் பணிகள்: இயல்பான இரத்த சுற்றோட்டத்திற்கும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியமான செயற்பாட்டிற்கும் அவசியம் தேவைப்படுகிறது. ஜீரண மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. DNA-வை சீர் செய்கிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது. கொழுப்பின் அளவை குறைக்கின்றது. தோல் மற்றும் நரம்பு மண்டலத்தின் இயல்பான இயக்கத்திற்கு உதவுகிறது. நியாசின் நிறைந்த ஆதார உணவுகள்: ஈரல், கோழிக்கறி, இறைச்சி, இறால், மீன், பயறு வகைகள், தானியங்கள், காளான், நிலக்கடலை, கீரைகள், பச்சை பூக்கோஸ், பேரீச்சை, பட்டாணி, பாதாம், சூரியகாந்தி விதைகள், வெண்ணெயப்பழம் ஆகியவை நியாசின் நிறைந்த உணவுகளாகும். நியாசின் குறைநோய் அறிகுறிகள்: நியாசின் குறைநோய் ஆரம்ப அறிகுறிகளாக மாவு படிந்த நாக்கு, வாயில் புண்கள், எரிச்சல் அடைதல், படபடப்பு, தோல் புண்கள், வயிற்றுப்போக்கு, மறதி, தூக்கமின்மை மற்றும் தலைவலி ஆகும். பெலாகரா: நியாசின் குறைவதால் பெலாகரா என்ற 3D நோய் ஏற்படுகிறது. தோல் அழற்சி, வயிற்றுப்போக்கு, மனத்தளர்ச்சி, அதனைத் தொடர்ந்து இறப்பு ஆகியவை 3D நோய்களாகும். தோல் அழற்சி: நிறம் மாறிய சொரசொரப்பான செதில் போன்ற தன்மை கொண்ட தோல் சூரிய ஒளி படும்போது மேல்பகுதி புடைத்து காணப்படும். வயிற்றுப்போக்கு: நீர்த்த மலம் மற்றும் வாந்தி, மனச்சோர்வு, நரம்பு பாதிப்பு, விரல்கள் மரத்துப் போதல், கை கால்களில் கூச்சம், தசை செயற்பாடு குறைதல், தன்னிலை இழத்தல் மற்றும் மறதி. உயிர்ச்சத்து B6. விட்டமின் B6. பைரிடாக்சின் உயிர்ச்சத்து நீர் மற்றும் ஆல்கஹாலில் கரையக்கூடிய நிறமற்ற கூட்டுப் பொருளாகும். சிறுகுடல் மேற்பகுதியில் அதிகமாக உட்கிரிக்கப்படுவதாகும். இச்சத்து திசு தசைகளில் சேமிக்கப்படுகிறது. எனினும் உடலில் உள்ள அனைத்து திசுக்களிலும் காணப்படுகிறது. உயிர்ச்சத்து B6ன் பயன்கள்: இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலத்தின் செயற்பாட்டை ஊக்குவிக்கிறது, தசை இறுக்கம், தசைப்பிடிப்பு மற்றும் உணர்வற்ற தன்மையை குறைக்கிறது. நம் உடலில் சோடியம் மற்றும் பாஸ்பரஸின் சமநிலையை பராமரிக்கிறது. பைரிடாக்சின் நிறைந்த ஆதார உணவுகள்: இச்சத்து நிறைந்த உணவுகளாக முழு தானியங்கள், விதைகள், பயிர்கள், வாழை, உருளை, ஈரல், சிறுநீரகம், இறைச்சி, செறிவூட்டப்பட்ட ரொட்டி மற்றும் தானியங்கள் ஆகும். சூரியகாந்தி விதைகள், சோயா பயறு, வாதுவை கொட்டை, ஈஸ்ட் ஆகியவற்றில் இச்சத்து அதிக அளவில் உள்ளது. பைரிடாக்சின் குறைநோய் அறிகுறிகள்: பதட்டம், தூக்கமின்மை, இரத்த சோகை, நீர்த்தேக்கம் மற்றும் மன அழுத்தம், தசைகளின் கட்டுப்பாட்டை இழத்தல், தசை தளர்ச்சி, பற்சிதைவு, கை மற்றும் கால் தசை பிடிப்பு, நீர்த்தேக்கம், தோல்காயம் மற்றும் தோல் சீர்குலைவு. உயிர்ச்சத்து B9. போலேட் மற்றும் ஃபோலிக் அமிலம் ஆகிய இரண்டும் இணைந்தது உயிர்ச்சத்து B9. இது பல்வேறு உடல் செயல்பாடுகளில் முக்கிய தேவையாக உள்ளது. இது பெண்களுக்கு அவசியம் தேவை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை அதிகம் உட்கொள்ள வேண்டும். உயிர்ச்சத்து B9ன் பணிகள்: நமது உடல் கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோன்களாக மாற்றி சக்தி பெற உதவி புரிகிறது. தொற்று நோயை குணப்படுத்த மற்றும் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தக்கூடிய எதிர் உயிரிகளை நரம்பு மண்டலத்தின் இயல்பான இயக்கத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் பராமரிக்கவும் உதவுகிறது. நமது உடலின் மரபு செல் உருவாக்குவதற்கு உதவுகிறது. DNA மற்றும் RNA. ஃபோலிக் அமிலம் நிறைந்த ஆதார உணவுகள்: ஃபோலேட் நிறைந்த சிறந்த உணவுகள் மீன், இறைச்சி, ஈரல், முட்டை, கோழி இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், பருப்பு வகைகள், அவரை, மொச்சை, தண்ணீர் விட்டான் கொடி, மலைக்கீரை, கொத்தமல்லி வகைகள், கீரை, வெண்ணெய்ப்பழம், சூரியகாந்தி விதைகள், பீட்ரூட், பச்சை பூக்கோஸ், பசலைக்கீரை, ஆரஞ்சு சாறு, சோயா, மொச்சை, தயிர், செறிவூட்டப்பட்ட தானியங்கள், பால், பாலாடை கட்டி, சிப்பிகள், நண்டு போன்றவை ஆகும். ஃபோலிக் அமிலம் குறைநோய் அறிகுறிகள்: ஃபோலிக் அமிலம் குறைவால் தற்புனைவு ஆள்பு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. நினைவிழத்தல், தீவிர மற்றும் மாற்ற இயலாத மூளை நரம்பு மண்டல பாதிப்புகள். ஃபோலிக் அமில குறைபாடு மெகாலோபிளாஸ்டிக் இரத்த சோகையை ஏற்படுத்தும்.